எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் கிட்ட உனக்கு அப்பா முக்கியமா இல்லை அம்மா முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. உனக்கு யார் மேலே பாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு ஜேசன் சஞ்சய் முதல்வர் விஜயுடைய மகன் அவர்கள் ஒரு பயங்கரமான பதிலை சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படி என்ன பதிலை ஜேசன் சஞ்சய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு? அவருக்கு அப்பா முக்கியம் சொன்னாரா இல்லை அம்மா முக்கியம்னு சொன்னாரா? யாரை பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். உண்மையை சொன்னால் முதல்வர் விஜய் அவர்களே கலங்கி போயிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். எதனால் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு கண்கள் கலங்கி போயிருக்கிறாரு? முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய்க்கு அப்பா முக்கியமா அம்மா முக்கியமாங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தளபதி விஜய் அவர்களையும் சங்கீதா அவர்களும் டைவர்ஸ் வாங்கின அந்த குறிப்பிட்ட நியூஸ் தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்தி வந்தாலுமே அதிகபட்சம் 2 நாட்கள் இல்லை 1 வாரம், ரொம்பவே அதிகபட்சம் போணுச்சுன்னா 2 வாரங்கள் மட்டும்தான் பேசப்படும். ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி 2-3 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே இதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் த்ரிஷா அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து வராங்களோ அப்பெல்லாம் டிவிக்கு தொண்டர்களே தளபதி விஜய் அவர்களையும் சரி த்ரிஷா அவர்களையும் சரி ரொம்பவே கடுமையாக விமர்சிக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்ட காலத்தில் எல்லாமே கூட இருந்து தளபதி விஜய் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு முதல்வரான பிறகு சங்கீதா அவர்களை தனிமைப்படுத்தி விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்ஓ பொறுப்பேற்கும் போது முதல்வர் விஜய் அவருடைய தாய் தந்தை வந்திருந்தாங்க, த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க, முதல்வர் விஜயுடைய நண்பர் சஞ்சீவ் கூட வந்திருந்தார். ஆனால் சங்கீதா வரல, முதல்வர் விஜயுடைய மகன் வரல, மகள் வரல. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் எல்லாராலையுமே விமர்சனம் பண்ணப்பட்டுருச்சு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் எல்லாருமே பெருமையாக பேசுனாங்க. தன்னுடைய அப்பா இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் தன்னுடைய அம்மா கூட அவங்களுக்காக நின்ன ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய தன்மானத்தை எல்லாருமே பயங்கரமாக பாராட்டி பேசினாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜயோடைய மகள் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பா மேலே ரொம்பவே பாசம் வச்சவங்களாம். அவங்க இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய அப்பாவுக்கு பாராட்டியும் அப்பாவை சிஎம் ஆயிட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை முதல்வர் விஜய் மகள் போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு ஒரு முறை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஜேசன் சஞ்சய், நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயம் உனக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னதை நீ கேட்டது கிடையாது. உன்னை நான் ஹீரோவாகுன்னு ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ டைரக்டர் தான் ஆகுவ அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து டைரக்டர் ஆகிட்டேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் நீ எடுத்த முடிவில் தான் நீ உறுதியாக இருக்கிற. சரி, பரவாயில்ல. நான் சிஎம்மாக பதவி ஏற்கிற அன்னைக்கு கூட உனக்கும் சரி உன்னுடைய தங்கச்சிக்கும் சரி எல்லாருக்குமே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்மளுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டு கூட பர்சனலாக உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வர வைக்கிறதுக்கு அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ளைட் புக் பண்ணுறதுல இருந்து தங்குற ஸ்டே பண்ணுற வரைக்கும். அப்போ நீங்கள் 2 பேரும் வரல. எனக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உனக்கு யார் இந்த உலகத்தில் நீ பாசம் வச்சுருக்கிற? என் மேலேயா இல்லை அம்மா மேலேயா? அம்மா மேலே தான் பாசம் வச்சுருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு யார் முக்கியம்? நான் முக்கியமா இல்லை உங்கள் அம்மா முக்கியமா அப்படிங்கிற கேள்விக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பா நீங்கள் எனக்கு அறிவை கொடுத்துருக்கலாம். நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ இந்த இடத்துல நான் இப்போ இருக்கிறதுக்கு காரணமாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்முடைய அம்மா அவர்கள் சின்ன வயசுலேருந்து எனக்காகவும் என்னுடைய தங்கச்சிக்காகவும் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. உங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அவங்க யாருமே இல்லாமல் லண்டனில் தினம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தவேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்நாளில் என்னுடைய மனைவியை என்றைக்குமே நான் அவளுக்கு கஷ்டத்தையோ இல்லை ஒரு தனிமையோ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. அதோட வலி என்ன அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்துவேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்நாள் முழுக்க
என்னுடைய அம்மாவை நான் வந்து சந்தோஷமாக வச்சுருக்கிறதுல நான் என்றைக்குமே முதல் முக்கியத்துவம் அதுக்கு கொடுப்பேன். அவங்கள கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வச்சுப்பேன். அதில் 100% நான் உறுதியாக இருப்பேன். அதை செஞ்சு காட்டுறேன். எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.